வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் பிரபாவதி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஆசிரியர் தின கொண்டாட்டம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பயின்ற பள்ளியின் இன்றைய நிலையை விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. திருப்பத்தூர் சிங்காரப்பேட்டையில் 1,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலம். நூற்றாண்டு பிரச்சினையை ஓரிரு ஆண்டுகளில் முடித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பெருமிதம். தரிசு நிலங்களாக காட்சியளிக்கும் கரம்பக்குடி உளவயல் வாய்க்கால் பாசன பகுதி. காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு வர நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. திருக்கோவிலூரில் குடியிருப்புகளுக்கு அருகில் ஆபத்தான நிலையில் உள்ள செல்போன் டவர். காலாவதியான செல்போன் டவரை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. நீதிமன்ற அறிவுறுத்தல் படி இயற்கை முறையில் விநாயக சிலைகள் தயாரிப்பு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து செயல் விளக்கம். திருக்கோவிலூர் அருகே குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள காலாவதியான செல்போன் டவரை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் என்ஜிசி பூநகரில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டது. செல்போன் டவர் அமைப்பதற்கான எந்தவிதமான விதிமுறைகளும் இல்லாத காலகட்டத்தில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மிக உயரமான செல்போன் டவர் அமைக்கப்பட்டது. தற்பொழுது இதன் ஆயுட்காலம் நிறைவடைந்த நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாமல் புதர்கள் மண்டி கிடப்பதால் எந்த நேரத்திலும் பலம் இழந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் சுற்றிலும் உள்ள குடியிருப்புகள் மக்கள் அச்சத்துடன் வசித்து வருகின்றனர். பலமான இடி, மின்னல், காற்று வீசும்போது அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். எனவே பேராபத்து நிகழும் முன் செல்போன் டவரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரம்பக்குடி அருகே உளவயல் வாய்க்காலுக்கு காவிரி நீர் வர வழிவகை செய்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லணை கால்வாயிலிருந்து திறக்கப்படும் காவிரி நீர் உளவயல் வாய்க்கால் வழியாக சுமார் 18 கிலோமீட்டர் சுற்றி புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்தடைகிறது. இந்த உளவயல் வாய்க்கால் மூலம் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 8,278 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. இவ்வாறு திறக்கப்படும் நீர் திருவோணத்தை தாண்டி கடைமடை பகுதிக்கு வருவதில்லை என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் உளவயல் வாய்க்கால் மராமத்து பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகள் முடிந்தால் முழுமையாக தண்ணீர் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது நீரின்றி கடைமடை பகுதி தரிசு நிலங்களாக காட்சியளிக்கின்றன. உளவயல் வாய்க்கால் மராமத்து பணி எந்த நிலையில் உள்ளது என்பதை அதிகாரிகள் கூற மறுப்பதாக புகார் தெரிவிக்கும் விவசாயிகள் காவிரி நீர் தங்கள் பகுதிக்கு வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த உளவயல் வாய்க்கால் தான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கடைக்கோடிக்கு வரக்கூடிய வாய்க்கால். இந்த வாய்க்காலில் இது வரைக்கும் தண்ணி வந்ததில்லை. கடந்த 4 ஆண்டுக்கு முன்பு நான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த வாய்க்கால் மூலமாக தண்ணி கொண்டு வந்து நிரப்பணும். அதனால் இங்கே இந்த தண்ணி வராதெல்லாம் இன்னொரு பிரச்சனை கட்டியல்னா இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், குளங்கள் எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. இந்த குளத்தில் இந்த வாய்க்கால் வந்தால் தான் தண்ணியை கொண்டாந்து இதில் நிரப்ப முடியும். நிரப்பினா தான் இங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள் மற்ற ஜீவராசிகளுக்கு இது மிகுந்த உள்ளதாக இருக்கும். எனவே 2 மாவட்ட ஆட்சியர்களும் இதில் கவனம் செலுத்தி கல்லணை கோட்ட பொறியாளர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த நீர்நிலைகளை தண்ணி கொண்டு வருவதற்கு ஏற்பாடு பண்ணணும். குளித்தலை அருகே தென்கரை பாசன வாய்க்கால் நடைபாலம் இடிந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சபாபதி நாடார் தெரு அருகில் தென்கரை பாசன வாய்க்கால் செல்கிறது. பாசன வாய்க்காலில் கரையோரம் சுமார் 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் செல்வதற்காக தென்கரை பாசன வாய்க்காலின் குறுக்கே நடைபாலம் அமைந்துள்ளது. பழமையான இந்த நடைபாலத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் பாலத்தின் நடுப்பகுதி இடிந்து விழுந்தது. இதனால் கரையோரம் வசிக்கும் மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நடைபாலத்தை அகலப்படுத்தி புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
நூற்றாண்டு பிரச்சினையை ஓரிரு ஆண்டுகளில் முடித்துள்ளதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் சிங்காரப்பேட்டை சாலை முதல் தோரணபதி சாலை வரை இருந்த தரைப்பாலம் 1,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலமாக கட்டி முடிக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதி மக்கள் தற்பொழுது கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தால் தங்களின் பல ஆண்டுகால பிரச்சினை தீர்ந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கொஞ்சம் தண்ணி போனா சல்லுன்னு அந்த லாஸ்ட் வந்துடும். அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குதேன்னு தாண்டி போயிட்டு இருக்கோம். பிள்ளைங்க சாயந்தரம் 3 மணிக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோ, தண்ணி மேலுக்கு வந்துட்டு இருக்கோம். உடனே ஃபோன் பண்ணி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த வழியில் வராத சமயம் திருப்பி நீங்கள் போயிட்டு அப்படியே வந்துருங்க. அப்படியே அந்த பிரச்சனைலாம் இருந்துக்குது. நானும் எவ்வளோ நாள் இங்கே 8 மணி 9 மணி வரைக்கும் காத்துட்டு இருக்கிறேன். இங்கே லைட்டு வெளிச்சங்களும் இப்போ தான் இருக்குது. இந்த லைட்டுலாம் கூட ஃபர்ஸ்ட்லாம் லைட்டை கூட நாங்களாம் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுவோம், லைட்டை போடுங்க செய்யுங்க. இந்த லைனை அப்பப்போ இந்த வரவங்க போகிறவங்க இது கல் அடிச்சு இதுவும் அணைஞ்சிட்டு இருக்கோம் அப்பப்போ. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே லைட்ல எரியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் சுற்றுவட்டார கிராம மக்களின் நூற்றாண்டு பிரச்சினையை ஓரிரு ஆண்டுகளில் முடித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இந்த பாலத்தின் மூலமாக பயனடைகிறார்கள் என்கிற செய்தி இங்கு தெரிவிக்கப்பட்டது. தவிர சேலம், திருவண்ணாமலை போன்ற இரு பெரிய மாவட்டத்தை இணைக்கும் ஒரு பெரிய சாலையாகவும் இது இருந்து வருகிறது. ஆகையினால் இந்த சாலையில் போடப்பட்டுள்ள இந்த உயர்மட்ட பாலம் உண்மையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது இங்கு கள அளவில் கண்கூடாக தெரிகிறது. தவிர இங்கே இருக்கிற மக்களோடு கலந்து பேசிய போது நூற்றாண்டு கால பிரச்சனை தற்போது ஒரு சில ஆண்டுகளிலே தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மகிழ்ச்சியாக அவர்கள் தெரிவித்தார்கள். திருப்பூர் அருகே பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட ஊரக வீடுகள் பழுது நீக்கும் பணியில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சின்னகாளிப்பாளையம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 50 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிலரது வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படும் நிலையில் 6 பயனாளிகளை தேர்வு செய்து 40,000 மற்றும் 1,50,000 லட்சம் என சேதங்கள் கணக்கிடப்பட்டு ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் பழுது நீக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் ஒதுக்கப்பட்ட நிதியில் பழுது பார்க்கும் பணிகளை செய்யாமல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். முழுவதுமே வந்திருக்குது. இந்த சின்னகாளிபாளையம் கிராமத்தில் ஒரு 6 பேர்த்துக்கு இந்த வீடுகள்லாம் மராமத்து பணிக்காக ஒர்க் ஆர்டர் வந்திருக்குதுங்க. இன்றைக்கி இப்போ கிராமத்தில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்காரர் மூலமாக இங்கே வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு 2,000 ரூபாயும் கூட பெருமானம் இல்லாத வேலை சும்மா கொத்தி விட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த கொத்தி விட்டு போட்டதில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா டோட்டல் பணம் நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்களை மிரட்டியிருக்கிறாங்க. அந்த பராமரிப்பு பணம் வந்திருக்குதுங்க 1,00,000 லட்சம் ரூட்டுக்கு. அது நாங்கள் சொன்ன மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இதுக்கு சீலிங் எடுக்கணும், காங்கிரீட் போடணும், நாங்கள் தட்டிக்கிட்டாங்க. அதுக்கு மேலே இப்போ என் ரூட்டில் 3 நாள் வேலை செஞ்சுருக்குறாங்க. அதில் பாலாப்பழா கல் தான் மேலே வைக்க முடியும், செங்கல் வைக்க முடியாது அப்படின்னு அவையே முடிவு பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறத அவைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்களது. முத்துப்பேட்டை அருகே சாலை மற்றும் பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்திய சொந்த ஊர் உறவுகள் குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் கோபாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இணைந்து சொந்த ஊர் உறவுகள் என்ற வாட்ஸ்அப் குழுவை அமைத்துள்ளனர். இக்குழுவின் மூலம் அப்பகுதியில் உள்ள பொது இடங்களை தூய்மைப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இக்குழுவை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கோபாலசமுத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் சாலையோரங்களை சுத்தம் செய்தனர். இளைஞர்களின் இந்த செயலை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டினர். நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கோம், சொந்த ஊர் உறவுகள் என்ற குழு. அதில் உள்ள பசங்களாம் நான் ஒன்று சேர்ந்து இந்த பொது சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பணியாக இந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தம் பண்ணி நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் கிழிச்சு எடுத்துகிட்டு பக்கத்தில் உள்ள முள் கருவை அதெல்லாம் வெட்டி இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டி எடுத்து வீசிட்டு தண்ணி ஊற்றி கழுவி அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோக அந்த பேருந்து நிழற்புடை, அப்புறம் ஊர் பெயர் பலகை அதில் எல்லாம் நோட்டீஸ் காதீங்க, அது அவங்கள்ட்ட தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ராதாகிருஷ்ணன் படித்த பள்ளி தமிழகத்தில் உள்ளது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்?
அந்த பள்ளி குறித்தும் அதன் பெருமைகள் குறித்தும் விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினமே ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி வீராசாமி ஐயர் மற்றும் சீதம்மா தம்பதியரின் மகனாக பிறந்தார் ராதாகிருஷ்ணன். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் இரண்டாவது குடியரசுத் தலைவருமானவர் ராதாகிருஷ்ணன். அவரது பிறந்த நாளை நாடே ஆசிரியர் தினமாக கொண்டாடி வரும் நிலையில் இவர் படித்த பள்ளி பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைய ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில்தான் அன்று ராதாகிருஷ்ணன் பயின்றார் என்றால் நம்ப முடிகிறதா? தமிழகத்தின் முதல் நகராட்சியான வாலாஜாவில் அரசு பள்ளி தொடங்கப்பட்டது. 1867ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி நகராட்சி நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இந்த வாலாஜா அரசு பள்ளியில்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வி பயின்றார். இதற்காக அவர் வாலாஜாவில் உள்ள தனது மாமா வீட்டில் தங்கியிருந்து பள்ளி படிப்பை முடித்தார். இந்த பள்ளி அந்த காலத்திலேயே மிக தரம் வாய்ந்த பர்மா தேக்குகளால் மேற்தளம், மாடி படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. இந்த பள்ளியில் இவர் மட்டுமின்றி தமிழ் மூதறிஞர் மூவ என்கின்ற மு வரதராசனார், முன்னாள் தலைமை செயலாளரும் மிசோரம் மாநில ஆளுநராக இருந்தவருமான பத்மநாபன், முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி சம்பத், IAS அதிகாரி வன்னிமேடு விஸ்வநாதன் உள்ளிட்ட சாதனையாளர்கள் பலர் இந்த பள்ளியில் கல்வி பயின்றுள்ளனர் என்பது இப்பள்ளியின் கூடுதல் சிறப்பு. நெஞ்சில் ஒரு முள் என்று சொல்வார்களே, நெருஞ்சு முள் என்று அனைவரும் வாசித்த ஒரு புத்தகத்தை எழுதிய நம்முடைய மூவா அவர்கள், மு வரதராசனார், தமிழறிஞர், அவரும் படித்த ஒரு சிறப்பான பள்ளி இது. முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் திரு சம்பத் அவர்களும் இந்த பள்ளியில்தான் படித்தார் என்பது இங்கு பதிய வைக்கப்படுகின்ற ஒரு பதிவு. இந்த பள்ளி 1867 தொடங்கி இன்று வரை பற்பல மருத்துவர்களையும் பற்பல பொறியாளர்களையும், ஏன் கல்வியில் சிறந்த ஆசான்கள் அத்துணை பேரையும் உருவாக்கியது மட்டுமல்ல, சிறந்த குடிமகன்களை, ஒரு நாட்டின் தலையெழுத்து அந்த நாட்டில் உள்ள வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னவர்தான் நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். கடந்த 1920ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் திவான் பகதூராகவும் கவுன்சில் உறுப்பினராகவும் இருந்த ராஜகோபாலாச்சாரியார் முயற்சியினால் ஹைஸ்கூல் என்பதை குறிக்கும் வகையில் H வடிவில் பெரிய அளவில் கட்டிடம் கட்டப்பட்டது. நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் 1949இல் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் வரைபடம் பூமியில் சிமெண்டால் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டது. தற்பொழுது இந்த வரலாற்று சின்னங்கள் எல்லாம் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளி கட்டடம் தற்பொழுது பழுதடைந்து காணப்படுகிறது. மேலும் கட்டடத்தின் ஒரு சில பகுதிகள் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று அனைத்து பள்ளிகளிலும் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவர் படித்த பள்ளியின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளி கட்டடத்தை சீரமைத்து இப்பள்ளியின் பெருமைகளான ராதாகிருஷ்ணன் மற்றும் மு வரதராசனார் சிலைகளை நிறுவி நினைவு இல்லம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு நினைவு ஆலயமாக, நினைவு பள்ளிக்கூடமாக, யாருடைய நினைவு? நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், நம்முடைய மூவா அவர்கள் இருவரின் சிலைகளை அங்கு வைத்து அவர்களின் நினைவு கூறும் விதத்திலே ஒரு நினைவாலயமாக, நினைவு இடமாக அமைக்க வேண்டும் என்பதை. ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் இப்பள்ளியை சீரமைப்பதே உண்மையான ஆசிரியர் தின கொண்டாட்டமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார். மீண்டும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருவிடைமருதூர் அருகே பெண்களை யாக பூஜைகள் நடத்தி கும்பாபிஷேகம் செய்யும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் பகுதியில் சித்தர்களின் தலைவி ஆதிசக்தி ஞானபீடம் அமைந்துள்ளது. இங்கு 14 சித்தர்கள், விநாயகர், முருகன், வாலைக்குமாரி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டனர். அதன்படி யாக பூஜைகள் தொடங்கின. இதில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெண்களே யாக பூஜைகளை நடத்தினர்.
உழவு தொழிலை போற்றும் வகையில் பச்சை உடை அணிந்து பெண்கள் கோவில் கருவறைக்குள் சென்று சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் பஞ்சபூதங்களையும் குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த வேள்வி குண்டங்களில் தமிழில் மந்திரங்கள் ஓதி யாக பூஜைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பெண்களே குடமுழுக்கு செய்கின்றனர். பலம் வருவதற்கு கொடைக்கானலில் சறுக்கு மனிதர்கள் வாழ்ந்த கல்குகை வீடுகளை பாதுகாத்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கீழ்மலை கிராமத்தில் அமைந்துள்ளது தாண்டிக்குடி மலை கிராமம். கொடைக்கானலில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த மலை கிராமத்தில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் சறுக்கு மனிதர்கள் என்று அழைக்கப்படும் குள்ள மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர். இவர்கள் வாழ்வதற்கு பெரிய பெரிய கற்களால் வீடுகள் அமைத்து வாழ்ந்து வந்துள்ளனர். இவர்கள் வாழ்ந்த கல் வீடுகள் மற்றும் குகைகள் இன்றளவும் அப்பகுதிகளில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பகுதியில் தொல்லியல் துறையினர் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர். மிகவும் பழமையான ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இந்த குகை வீடுகளை முறையாக பராமரித்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்றும் பழங்கால நினைவுகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விநாயக சதுர்த்தி நெருங்கி வரும் நிலையில் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சிலைகள் மற்றும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கான வித்தியாசம் என்ன, பாதிப்புகள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் சிலைகளை தயாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் அரப்பாக்கம், கேவி குப்பம், அப்துல்லாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் பாரம்பரிய முறையில் களிமண்ணை கொண்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி ரசாயன பொருட்களை தவிர்த்து மரவள்ளி கிழங்கு மாவு, பேப்பர் கூழ் போன்ற இயற்கையான பொருட்களை கொண்டு சிலைகளை வடிவமைத்து வருகின்றனர். சிறிய அளவில் இருந்து மிக பெரிய அளவிலான சிலைகள் வரை தயாரிக்கின்றனர். இந்த சிலைகளுக்கு இயற்கையான வகையில் வண்ணம் தீட்டுகின்றனர். ஆனால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்படும் சிலைகள் சந்தையில் அதிகப்படியாக விற்பனையாவதாக புகார் தெரிவிக்கும் சிலை தயாரிப்பாளர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சிலைகளுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். சரி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்படும் சிலைகளுக்கும் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சிலைகளுக்கும் என்ன வேறுபாடு, இதனால் என்ன பாதிப்புகள் என்பது பற்றி செயல்முறை விளக்கம் அளிக்கிறார் சிலை தயாரிப்பாளர் வினோத். இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது பாருங்க, இது போட்டுனா பபிள்ஸ் வராது. இது போட்டா பாருங்க அடுத்த செகண்ட்ல இது வந்து பபிள்ஸ் எப்படி வருது, மரவள்ளி கிழங்கு மாவு எப்படி வருது பாருங்க. இதனால வந்து மீனுங்களுக்கு எல்லாமே மாசு கட்டுப்பாடு இதுவாகும். இது போட்டு 1 செகண்ட் கூட கிடையாது சார். இது பாருங்க, நாங்க செய்யறது பாத்தீங்கன்னா உடனே கரைஞ்சிடும். ஆனா இது பாருங்க, இது கெட்டியா இருக்கும், ஒடியவும் ஒடியாது. பாருங்க, ஒச்சாதான் ஒடிக்க முடியும். இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது அரசு எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அதர் ஸ்டேட்ல இருந்து செலவு வராத மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்டுப்பாடு பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கு எல்லாம் ஒரு தொழில நல்ல ஒரு இதுவா இருக்கும். அரசு மற்றும் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் ரசாயன கலப்பின்றி இயற்கை முறையில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உள்ளிட்ட ரசாயன கலப்புகளால் தயாரிக்கப்பட்ட சிலைகள் அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன.
கண்களை கவரும் வகையில் அமைந்துள்ள இந்த சிலைகளையே மக்கள் அதிக அளவில் விரும்பி வாங்குவதால் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட தங்களின் சிலைகள் விற்பனை பாதிக்கப்படுவதாகவும் இதனால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் சிலை தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பிற மாநிலங்களில் இருந்து வரும் சிலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொண்டு சிலை தயாரிக்க தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். அத்துடன் பொதுமக்களும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சிலைகளையே வாங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாசு கட்டுப்பாடு ஏற்படுறது காரணமே வந்து இந்த மாதிரி சிலைங்களால் தான் ஏதோ பண்ணுறோம். அப்படி இல்லையா அதர் ஸ்டேட்லேருந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வருதுன்னா எங்களுக்கும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பண்ணுறது வந்து அனுமதி கொடுங்க. அரசு கட்டுப்பாடு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்லேருந்து வரதுனால தான் நம்மளுக்கு தொழில் பாதிக்குது. எல்லா வியாபாரிங்க இந்த வாட்டி ரொம்ப மன உடைச்சலில் இருக்காங்க. யாருக்குமே வியாபாரம் இல்லை. வியாபாரிங்களுக்கு தொழில் வந்து கெட்டு போகாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம காவல்துறை ஐயாவும் நம்ம கலெக்டர் அம்மாவும் அவங்க தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். பொதுவாக களிமண் நீரை உள்ளெடுத்து தேக்கி வைக்கும் தன்மை கொண்டது. களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் போட்டால் அது தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடியில் சேமித்து வைக்கும். இதனால் கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது. இதற்காகவே நம் முன்னோர்கள் விநாயகர் சிலைகளை களிமண்ணால் செய்து அவற்றை நீர்நிலைகளில் கரைக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தனர். ஆனால் அதன் உண்மை நிலையை மறந்து வெறும் கொண்டாட்டமாக மட்டுமே மாறிப்போய் உள்ளது இன்றைய விநாயகர் சதுர்த்தி விழா. இனியாவது மண்ணின் தன்மையை உணர்ந்து பழமை மாறாமல் பாரம்பரிய முறைப்படி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரகாஷ். மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஒருங்கிணை மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். வேலூர் பாகாயம் சிஎம்ஸ் விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், வட்டு எறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் வி. சங்கர் போட்டிகளை தொடங்கி வைத்து மாணவியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து விளையாட்டு ஜோதி ஏற்றப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இப்போட்டியில் வென்றவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். And under 16 girls 1000 meters. தென்மண்டல அளவிலான யோகா போட்டியில் பதக்கங்களை வென்ற மாணவியருக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தெரிவித்தார். திருச்சியில் தென்மண்டல அளவிலான அஸ்மிதா கேலோ இந்தியா மகளிர் யோகா போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு இளைஞர் விளையாட்டு யோகா சங்கம், இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி, தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட யோகா வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை யோகா அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் வைஷ்ணவி மற்றும் அவரது மாணவிகள் 6 பேர் கலந்து கொண்டனர். 2 பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழ்நாட்டு மாணவிகள் 3 தங்கம், 8 வெண்கலம் என 11 பதக்கங்களை வென்று அசத்தினர். இந்நிலையில் கோவை திரும்பிய வீராங்கனைகள் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் தங்கம் வென்ற 3 மாணவியரும் தேசிய அளவிலான அஸ்மிதா கேலோ இந்தியா போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.